ஹலோ கைஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் ஸ்பார்க் எஃப்எக்ஸ். ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பர்வான கிரிம்சன் சிசி டியூட்டோரியல் தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆலில் செட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலிட் மிஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இமேஜ் ஆர் கிளிப்பை பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இம்போர்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு நியூ ஷேப் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 3 டாட்டை கொடுத்து ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்து ஃபில் ஆக்கி கொடுத்துக்கோங்க. அண்ட் ஆட் பண்ண ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. காப்பி பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் அகைன் ஆட் எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போஷர் அண்ட் காமா பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்போஷரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -0.60 பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. அண்ட் காமாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.600 செட் பண்ணிக்கோங்க. அண்ட் அகைன் ஆட் எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பிளர் ஆப்ஷனில் போய்ட்டு காஷன் பிளர் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்த்தோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.500 பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. அண்ட் செட் பண்ணிவிட்டு அண்ட் ஃபுல்லாக வெளியே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஷேப்பை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு டிஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சூஸ் பண்ணிவிட்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா 50 பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு அண்ட் அகைன் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஷேப் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்து ஃபில் ஆக்கி கொடுத்துக்கோங்க. அகைன் காப்பி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அகைன் எக்ஸ்போஷர் அண்ட் காமா பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸ்போஷரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா +1.0 பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. அண்ட் காமாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 900 பார்த்தீங்கன்னா 930 பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. அண்ட் அகைன் ஆட் எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. பிளர் ஆப்ஷனில் போய்ட்டு ஷார்பன் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்த் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.80 பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 1.0. அண்ட் அகைன் ஆட் எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் லைட்டில் போய்ட்டு சேச்சுரேஷன் அண்ட் விப்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா +30 பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. அண்ட் விப்ரன்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.00. அண்ட் பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு நார்மலில் பார்த்தீங்கன்னா 80 செட் பண்ணிக்கோங்க. அண்ட் அகைன் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ ஷேப் ஆட் பண்ணிவிட்டு காப்பி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அகைன் ஆட் எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. சேனல் ரீமேப் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ரோ அண்ட் காலம் வைஸாக பிரிச்சுருப்பாங்க. அண்ட் ஃபஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா R சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா G சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தேர்ட் ரோவில் G சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபோர்த்து ரோவில் பார்த்தீங்கன்னா A இருக்கட்டும். அண்ட் அகைன் ஆட் எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் சேனல் ரீமேப் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா R அண்ட் செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா B சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா B சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபோர்த் ரோவில் பார்த்தீங்கன்னா A பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சூஸ் பண்ணிவிட்டு அண்ட் அகைன் ஆட் எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு RGB ஸ்ப்ளிட் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆட் பண்ணிவிட்டு RGB ஸ்ப்ளிட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வேல்யூ பார்த்தீங்கன்னா -0.01 பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 65 டிகிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க.
அண்ட் சென்டர் பார்த்திங்கன்னா பியில் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு மூடில் பார்த்திங்கன்னா லைட்டில் இருக்கட்டும். அண்ட் பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு பேசிக்கில் பார்த்திங்கன்னா 100ல செட் பண்ணிக்கோங்க. அண்ட் அகைன் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ ஷேப் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்து ஃபில் ஆக்கி கொடுத்துக்கோங்க. அண்ட் அகைன் காப்பி பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அகைன் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் லைட்டில் போயிட்டு கிராடியன்ட் ஓவர்லே பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அண்ட் ஃபஸ்ட்டு கலர் பார்த்திங்கன்னா ஒயிட்டில் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் கலர் பார்த்திங்கன்னா பிளாக்கில் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சூஸ் பண்ணிவிட்டு ஆல்ஃபா பார்த்திங்கன்னா 100ல சூஸ் பண்ணிக்கோங்க. 100ல செட் பண்ணிக்கோங்க. அண்ட் பிளெண்டிங் மோடில் பார்த்திங்கன்னா மல்டிபிள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சூஸ் பண்ணிவிட்டு ஆப்செட்டில் பார்த்திங்கன்னா ஒய்யோட வேல்யூஸை சூஸ் பண்ணிவிட்டு 60 பார்த்திங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. அண்ட் செட் பண்ணிவிட்டு அண்ட் அகைன் ஆட் எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் அண்ட் லைட்டில் எக்ஸ்போஷர் அண்ட் காமா பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்போஷரோட வேல்யூ பார்த்திங்கன்னா 0.40ல் பார்த்திங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. அண்ட் காமாவில் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அண்ட் அகைன் ஆட் எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் லைட்டில் போய்ட்டு சேச்சுரேஷன் அண்ட் விப்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சேச்சுரேஷனோட வேல்யூ பார்த்திங்கன்னா +10ல் பார்த்திங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. அண்ட் விப்ரன்ஸ் பார்த்திங்கன்னா எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. அண்ட் இதை பெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய்ட்டு நார்மலில் பார்த்திங்கன்னா 90ல் பார்த்திங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்மளோட சிசி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் இந்தமாரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆலில் செட் பண்ணிக்கோங்க.